நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை சுதந்திரிக்கிற ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහිමය හිමි කරගන්නා වූ කාරණාව අපි තවදුරටත් අපි මෙනෙහි කරන්නට යනවා. அவருடைய மகிமையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் උන්වහන්සේගේ මහිමය අපි හිමි කරගත යුතු නම් ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு இருக்கணும். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ උපකාරය අපිට තිබෙන්න අවශ්‍යයි. இயேசுவின் மரணத்தை நமது மாம்சத்தில் அனுதினம் நாம் சுமக்கணும். අපි යේසුස් වහන්සේගේ මරණය අපගේ ශරීරයේ සෑම අපි දරා ගන්නට අවශ්‍යයි. ஓகே, நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අපි මෙනෙහි කරන්නට යනවා. புதிய அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலேயே நாம் இயேசுனுடைய மகிமையை சுதந்திரித்த ஒரு மனுஷனை நான் இந்த மாலையில காட்டுகிறேன். මේ පේරිත්‍රවරුන්ගේ යවුම් පත්‍රවලින්ම යේසුස් වහන්සේගේ මහිමය හිමි කරගත් දෙවියන් වහන්සේගේ 16ක් මම ඔබට පෙන්වන්නට යනවා. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ක්‍රියාපොතෙහි இந்த இரண்டாவது செஷனில் இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிக்கிற ஒரு மகிமையை நாம் தியானிப்போம். අපි යේසුස් වහන්සේගේ කමා කරන මහිමය මේ දෙවනි අධියර තුල අපි මෙනෙහි කරන්නට அவருடைய அன்பின் மகிமை. උන්වහන්සේගේ ප්‍රේමයේ මහිමය. இந்த நாட்களில் அநேகருடைய இருதயங்கள் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. මේ දවස්වල බොහෝ අයගේ හදවත් තිත්තකමින් පිරී තිබෙනවා. மனுஷர் மன்னிக்க முடியல, මනුෂ්‍යන්ට කමා කරන්නට බෑ. மனைவியை மன்னிக்க முடியல, භාර්යාවන්ව කමා කරන්නට බෑ. பிள்ளைகளை மன்னிக்க முடியல. දරුවන්ව කමා කරන්නට බෑ. பிள்ளைகளை தேவ பக்தியில சண்டே கிளாஸ்ல இருந்தே பிள்ளைகளை வளர்த்துட்டு வராங்க. சண்டே கிளாஸ் சில்ட்ரன்ல இருந்து யூத்ல இருந்து அவளை தேவ பக்தியா வளர்த்துட்டு வந்து ஒரு சர்டன் பீரியட்ல கல்லூரி காலேஜ் வேலைக்குன்ட்டு போகும்பொழுது அப்படியே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அப்படியே வெளியில போயிடுறாங்க. දරුවෙක්ව කුඩා වියේ පටන්ම දහම් පාසල් වල ඒ වගේම තරුණ වියේදී දෙවියන් වහන්සේගේ සභාව තුළ දේව වචනය තුළ ඔවුන් ඇදි දැඩි කරමින් ඔවුන් පාසල් වියට යන කල ඔවුන් උසස් අධ්‍යාපනය ලබන කල එයින් පසු ඔවුන් රැකියාවට යන කල ඔවුන් ප්‍රේමවන්තයන් කිය ඔවුන් එහින්ම දෙවියන් වහන්සේගෙන් දුර ඈත් වෙලා යනවා. அதுவும் என்ன வேதனைக்குரிய காரியங்கள் என்னவென்றால் එහි වේදනාත්මක කාරණාව කුමක්ද කිව්වොත් ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பினுடைய அனுபவத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஒரு அவிஸ்வாசியுடனே போய் யோகாயிடுறது திருமணத்துல. ගැලවීම ලබාගෙන ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය ලබාගෙන අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්ව ඉඳලා එයින් පසුව අපි ගිහින් අපි නොහැදිලිවන්තයන් එක්ක අපි සමාගම් පැවැත්වීම. பிள்ளைகளை மன்னிக்க முடியல, අපි ඔක්කොම දරුවන්ට කමා කරන්නට බෑ. பெற்றோரை பிள்ளைகள் மன்னிக்க முடியல, දෙමාපියන්ට දරුවන්ව කමා කරන්නට බෑ. அல்லது மனைவி செய்கிறதான துரோகம், නැතවත් භාර්යාව කරන්නා වූ ද්‍රෝහීකම, அல்லது புருஷன் தன் மனைவிக்கு உண்மையா இல்லாமல் இருக்கிற காரியம், නැතවත් ස්වාමි පුරුෂයා තමාගේ භාර්යාවන්ට අවංක නොවීම, தன் புருஷனுடைய காரியத்தை மன்னிக்க முடியறதில்ல, තමාගේ ස්වාමි පුරුෂයාගේ කාරණාව කමා කරන්නට නොහැකි වීම, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது நமக்கு செய்ததான துரோகம், අපේ ඥාතීන් අපට කරන්නා වූ ද්‍රෝහීකම්, நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் உண்டான ஜனங்களுடைய காரியங்கள், අපේ රැකියා ස්ථානවල ඇතිවෙන්නා වූ කාරණාවන්, அல்லது ஈவன் நாம் இருக்கிறதான சர்ச்சிலே கூட யார் மேலேயாவது என்ன கெட்டிங் அஃபெண்டட் மனத்தாங்கள் அடைந்து இடரல் அடைஞ்சிருக்கிறது. නැතොත් අපගේ අපි සමාජිකත්වයේ දරන්නා වූ සභාව තුළම අප සිත ක්ලාන්ත වී අප පැකිලීමට පත්වීම. நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு கிடையாது. අපිට ඊ타ත්ම සමීප වූ ප්‍රේමයක් නැහැ. உடன் பிறப்பு ஓன் சிப்லிங்ஸோட என்ன கிடையாது, என்ன சமாதானம் கிடையாது, அன்பு கிடையாது. එක සුපන් සහෝදරයන් සමග ප්‍රේමයේ බැඳීමක් නැහැ. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹால்ல இருப்பீர்கள் என்றால் මේ එවැනි අය මේ ශාලාව තුළ ඔබ සිටින්නේ නම් அருமையானவர்களே, நீங்கள் செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். එවැනි අය ඔබ හොඳින් මේ අසා සිටින ලෙස ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. அப்படின்னா இன்னும் நாம் கசப்போட ஒரு பிட்டர்னஸோட ஒரு கிரட்ஜோட நாம் இருப்போமானால் இன்னும் இயேசுனுடைய மகிமை பார்க்கலன்னு அர்த்தம். අපි තවමත් තිත්තකමින් අපි සිටිනවා නම් අපි තවමත් යේසුස් වහන්සේගේ මහිමය අපි දැකලා නැහැ. இந்த பூமியிலே நாம் மன்னிக்க கூடாதபடிக்கு ஒரு நபர் கூட இருக்க கூடாது. අපිට මේ පොළවේ කමා කරන්නට නොහැකි ලෙස කිසිවෙක් අපිට සිටින්න හොඳ නැහැ. ஒரு கிறிஸ்டியனுடைய
கிராஸ்னுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜே ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு தான். කුරුසියේ පළවෙනි පණිවිඩයම කමා කිරීමයි. ஓகே, நாம் இங்கே ஒரு மனுஷனை, இயேசுனுடைய மகிமையை சுதந்திரித்த ஒரு மனுஷனை நான் අපි යේසුස් වහන්සේගේ මහිමය හිමි කරගත්තා වූ අපි මහිමය මිනිසෙක් අපි බලන්ට යනවා. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், Acts chapter 7. ක්‍රියාපොතේ 7 වන පරිච්ඡේදයේ நாம் ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். අපි ස්තේෆන් ගැන අපි කියවනු ලබනවා. ஒரு கிரைஸ்ட் லைக் மேன் அப்படின்னு அவனை சொல்லலாம். ඔව් ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ මිනිසෙක් කියා අපිට කිව හැක. இயேசுவை போலவே உண்டான மனுஷன். යේසුස් වහන්සේ වගේම සිටියා වූ මිනිසෙක් வாசிக்கிறோம். අපි කියවනු ලබනවා. அவனை நாம் இந்த முழு சாப்டர் நீங்க ஏற்கனவே வாசிக்கலன்னா முழு சாப்டர் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ඔබ කියවලා නැත්නම් ඔබ ගෙදර ගිහින් මුළු පරිච්ඡේදයම ඔබ ගෙදර ගිහින් කියවා බලන්න. அவனை யூதர்கள் கொண்டு வந்து சங்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அவனை. ඔවුන් යුදෙවන් ඔවුන් ගෙනල්ලා නීතිඥ විනිශ්චයකාරයන් ඉදිරියේ ඔවුව නවත්තනු ලැබුවා. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். යේසුස් වහන්සේ ගැන පළමු ලේ සාක්ෂිය ප්‍රාණ සාක්ෂිය මේ ස්තේෆාන්. ஓகே, நாம் ஒரு வாசிக்கும் பொழுது அவனை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா சங்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ඔහුව විනිශ්චයකාරවරු ඉදිරියේ ඔහුව ගෙනවි තැබුවා. நம்ம verse 55 இருந்து வாசிக்கிறோம். நாம் අපි 55 වන පදයේ සිට කියවන්ට යනවා. அந்த ஜனங்கள் அவன் ஸ்தேவான் சொன்னதெல்லாம் கேட்டு மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ඔහු අපි කියවනු ලබනවා ඔවුන් ස්තේෆන් විසින් කියන ලද්දාව සියලු දේ ඔවුන් අසා සිට ඔවුන් අනිල ලද්ද සිත් ඇතුව දත්මිටි කෑවෝය කියලා අපි කියවනු ලබනවා. சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. ඊළඟ පදයේ දෙස ඔබගේ අවධානය යොමු කරන්න. அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். ඔහු සුද්ධාත්මයෙන් පූර්ණව. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දෙවදරුවනි, he was filled with the spirit அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. එහි අපි කියවනු ලබනවා සුද්ධාත්මයෙන් පූර්ණව. இன்னைக்கு நிறைய பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குன்னு. අද සුද්ධාත්මයන් වහන්සේගේ බොහෝ කාරණාවල් අපි දකින්නු ලබනවා. பைபிள்ல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து இங்கே ஒரு இடத்தை காமிக்குது பாருங்க. මේ බයිබලයේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණකම ගැන මෙහි එක ස්ථානයක පෙන්වනු ලබනවා. ஓகே, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். ඔව් සුද්ධාත්මයෙන් පූර්ණව தன்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க. අවට සිටි සියලු දෙනා ඔවුන්ට විරුද්ධව අනිල ලද සිත් ඇතුව ඔවුන්ට විරුද්ධව දත්මිටි කෑවෝය. அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தான். ඔවුන් සුද්ධාත්මයෙන් පූර්ණ වුණා. எஸ், நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ல கூட අපේ පවුල් සංස්ථාව තුලත් சில சமயங்கள்ல ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம சூழ்ந்து இருக்கிறவர்கள் மூர்க்கமடைந்து பல்ல கடிக்கலாம். අපේ අවට සිටින අය අපිට විරුද්ධව සිට දත්මිටි කන්න පුළුවන්. அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? අපි කුමක්ද කරන්න? ප්‍රතිචාර දක්වන්නට යන්නේ. நாமும் மூர்க்கமடைந்து பல்ல கடிப்போம். අපි විරුද්ධ වෙලා දත්මිටි කමුද? නෑ. அப்படிலாம் இல்ல. ஜீசஸ் அப்படி இல்ல. යේසුස් වහන්සේ ලෙස නැහැ. ஸ்தேவான் அப்படி இல்ல. ස්තෙෆානේම නැහැ. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அப்படின்னு வாசிக்கிறோம். ඔව් සුද්ධාත්මයෙන් පූර්ණව කියලා අපි කියවනු ලබනවා. இந்த மூர்க்கம் அடைந்து இந்த பல்ல கடிக்கிற காரியத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் திரும்ப வருகிறேன். මේ විරුද්ධව දත්මිටි කෑම ගැන එක දෙයක් කියලා මම ඔබට නැවත මම මේ දෙසට ඔබගේ අවධානය යොමු කරන්න යනවා. பிரசங்கியின் புஸ்தகம் දේශනාකාර පොතේ நீதிமொழிகளுக்கு அடுத்த புஸ்தகம் දේශනාකාර පොතේ பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7 වන පරිච්ඡේදයේ 9வது வசனம். 9 වන පදේ. நீங்க ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாசிக்கலன்னு இந்த வசனத்தை பாருங்க. මේ 9 වන පදයේ දෙස ඔබගේ අවධානය යොමු කරන ලෙස ඉල්ලා සිටිනවා. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். දේශනාකාර පොතේ 7 වන පරිච්ඡේදයේ 9 වන පදේ. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. නුඹේ සිතින් ඉක්මන් කෝපවීමට ඉක්මන් නොවෙන්න. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். අඥානන්ගේ සිතේ කෝපය පවතින්නේ. யாரிடத்தில் கோபம் குடிகொள்ளும்? කවුරු ළඟද කෝපය පවතින්නේ? மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். අඥානයාගේ සිතේ කෝපය පවතින්ට යනවා. எஸ், அப்ப யார் யாருடைய இருதயத்தில் எல்லாம் யாருடைய நெஞ்சில் கோபம் குடிகொண்டு அந்த கோபத்தில் மூர்க்கம் அடைந்து கத்துறாங்கன்னு வச்சுங்களேன்,
ඒ කෝපය කවුරු ඒ කෝපයට කෝපවී ඒ ඔවුන්ගේ සිතින් කෝපවී කෑගානවද කියලා ඔබ සිතන්න. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ඔවුන් කුමක්ද කියන්නේ? ஐ எம் a fool அப்படிங்கிறாங்க. මම මෝඩෙක්. இன்னொரு தடவை மறந்துடாதீங்க, நீங்க கோபம் கொள்ளும் பொழுது ඔබ තව නැවතවතාවක් ඔබ අමතක කරන්න එපා. ඔබ කෝප වෙන කල கோபம் கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாட் தே சே? කෝප වෙන අය කුමක්ද වුන් ප්‍රකාශ කරන්නේ? ஐ எம் a fool. මම මෝඩෙක්. அதான் அர்த்தம். එයයි ඒ අර්ථය. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ඔබට උදාහරණයක් ஒரு ලෙස ஃபேமிலிக்குள்ளாரே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. පවුලක ස්වාමි පුරුෂයා භාර්යාව සිටිනවා. யாரோ ஒருத்தர் வந்து கோபமா சத்தத்தை உயர்த்துறாரு. කවුරුව කෙනෙක් ඇවිල්ලා කෝපයෙන් කෑ ගහනවා. புருஷன் என்ன செய்றாரு அப்படின்னா சத்தத்தை உயர்த்துறாரு. ස්වාමි පුරුෂයා ඔහුගේ හඬ ඔසවනවා. அவர் என்ன சொல்றாரு? ඔහු කුමක්ද කියන්නේ? ஐ எம் a fool. මම මෝඩෙක්. ஓகே, இப்போ மனைவி என்ன செய்றாங்கன்னா, දැන් භාර්යාව කුමක්ද කියනවද? உனக்கு தான் இவ்வளவு கோபப்பட தெரியுமா, உன்னை காட்டில நான் அதிகமா கோபப்படுறேன் அப்படின்னா ஐ எம் a greater fool அப்படின்னு சொல்றாங்க. ඔබට විතරක්ද කෝප වෙන්න පුළුවන්, මම ඔබට වඩා කෝප වෙන්නම් කියලා මම තවත් අධික මෝඩයෙක් ලෙස මම පෙන්නුම් කරන ලබනවා. அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள், ඒ දරුවන් ගෙදර දරුවන් පොඩි දරුවන් ඉන්නවා. அந்த பேரண்ட்ஸ் அப்படி பார்ப்பாங்க. ඒ දෙමව්පියන් දෙස බලා සිටිනවා. fool, greater fool அப்படி 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. මෝඩයා අධික මෝඩයා. ஐ எம் a fool. මම මෝඩයා. ஐ எம் a greater fool. මම අධික වූ මෝඩයෙක්. இந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு මේ දරුවන් ඔක්කොම බලාගෙන இந்த fools family நான் இருக்கேன். මම මේ මෝඩ පවුලේ මං නිපදිලා. see, பிள்ளைகளுக்கு நாம் இடரல்கள். අපි දරුවන්ට බාධාවක්. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பேருமே இயேசுனுடைய மகிமை பார்க்கலன்னு அர்த்தம். ඒ අර්ථය කුමක්ද? මේ දෙදෙනාම යේසුස් වහන්සේගේ මහිමය දැකලා නැහැ. அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை மரணத்துக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். ඔවුන් තමුන්ගේ මාංශය මරණයට බාර දී නැහැ. எஸ், ඇත්ත. அருமையானவர்களே, ஜீசஸ் மலைப்பிரசங்கத்துல சொன்னார், යේසුස් වහන්සේ කන්ද උඩ දේශනාවදී කීවා, ප්‍රකාශ කළා. fool அப்படின்னு சொன்னீங்கன்னா you are fit for hell அப்படினார். ඔබ මෝඩයෙක් කියලා ඔබේ සහෝදරයට කියනවා නම් ඔබ නිරයට සුදුස්සෙක්. இந்த வார்த்தை பார்த்திருக்கீங்களா? මේ වචනය ඔබ දැක තිබෙනවද? மத்தேயு எழுதின சுவிசேஷம் මතෙව් සුභාරංචි පොතේ 5ஆம் அதிகாரம் 5 වන පරිච්ඡේදයේ ஜீசஸ் மலைப்பிரசங்கத்துல சொன்ன வார்த்தை කන්ද උඩ දේශනාවදී කිව්වා වචනය 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 22 වන පදේ අපි කියවන ලබනවා. Matthew 5:22. මතෙව් සුභාරංචි පොතේ 5 වන පරිච්ඡේදයේ 22 වන පදය. அந்த வசனத்துல தமிழ் வேதாகமத்தில் நியாயம் இல்லாமல் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது, இருக்கக்கூடாது. එහි ද්‍රවිඩ පරිවර්තනයේ සුදුස්සෙක් නොසුදුස්සෙක් කියන වචනය තිබෙන්න හොඳ නැහැ. அது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ඉංග්‍රීසි පරිවර්තනය අනුව කොහොමද එම ස්ථානයේ සටහන් වී තිබෙන්නේ? தன் சகோதரனை கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். තමාගේ සහෝදරයාට කෝප වෙන කවරෙක් නමුත් විනිශ්චයට සුදුසෙක් වන්නේය. மறுபடியும் வாசிக்கிறேன். නැවතත් මං කියන්නම්. கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். කෝප වෙන කෙනා විනිශ්චයට පාත්‍ර වන්නේය. தன் சகோதரனை அல்லது தன் மனைவியை, தன் புருஷனை, தன் பிள்ளைகளை, சகோதரனை யாரோ ஒருவர் ஃபுல் அப்படின்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். තමාගේ භාර්යාව, ස්වාමි පුරුෂයා, දරුවන් නැතෝ තමාගේ කවුරෝ ඥාතියෙක්ව වෙනත් කෙනෙක්ව මෝඩයා කියා ආමන්ත්‍රණය කරන තැනැත්තා ඔහු විනිශ්චයට සුදුසෙක් වන්නේය. அந்த கோபம் அதிகரிச்சுட்டே போகுது பாருங்க. ඒ කෝපය අධික වීගෙන යනවා. முதல்ல கோபம் எங்க இருக்குன்னா ஹார்ட்டுக்குள்ள இருக்கு. පළමුව කෝපය කොහෙද තිබෙන්නේ? ඒ හදවත තුල තිබෙනවා. கோபித்துக் கொள்ளுபவன் கோபமே கொண்டு போய் நியாய தீர்ப்புக்கு நிப்பாட்டுது அவனை. කෝපය ගෙනවිත් ඔහුව විනිශ්චයට සුදුසෙක් ලෙසට පත් කරනු ලබනවා. அந்த கோபம் என்ன ஆகுது? ඒ කෝපය කුමක් වෙනු ලබනවාද? either in deeds or in words ல express manifest ஆகுது. ඒ ක්‍රියාවෙන් සහ වචනෙන් ඒක ප්‍රකාශ වෙනු ලබනවා. என்னன்னு சொல்றான்? කුමක්ද කියන්නේ? රක්කා, idiot அப்படின்னு சொல்றான். රක්කා නැතෝ මෝඩෙක් කියා. அடுத்த வார்த்தை ஃபுல் அப்படின்னு சொல்றான். අනිත් වචනය මෝඩයා, අඥානයා. finish. ඉවරයි. அவனை கொண்டு போய் எரிநேரத்துக்கு தள்ளுது அவனை. දැන් ඔහු නිරයට පාත්‍රේ. ஜாக்கிரதையா இருக்கும். අපි තාමත්ම පරීක්ෂාකාරීව සිටිට අවශ්‍යයි. ஜீசஸ் යේසුස් වහන්සේ ஒரு
ஒரு ஒரு ஒரு ரியலா நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். ඇත්ත වශයෙන් සැබෑවට සිදු කාරණාවක් උන්වහන්සේ කීවා. நீங்க யாரும் திருப்ப வேண்டியதில்லை, ඔබ හරව ගන්නට நமக்கு யாருக்குமே தெரியும். අපි සියල්ලන් දන්නවා. ஒரு லாசர் உண்டு, ஒரு ஏழை ஒருவன் இருந்தான். ලාසරස් කියනවා දුප්පතෙක් සිටියා. அவன் ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல இருந்தான். ඔව් ධනවතෙක්ගේ ගෙදර දොරකඩ ළඟ සිටියා. ரெண்டு பேரும் மரித்தார்கள். දෙදෙනාම මරණයටපත් වුණා. அது ஜீசஸ் தன் வாழ்நாட்கள் அது பார்த்தது. அது යේසුස් වහන්සේ තමන් වහන්සේගේ ජීවිත කාලයේ දැක්කා වුණා. ஏனென்றால் அந்த ஏழை அந்த லாசருடைய பேரை சொன்னார். මක්නිසාද ඒ දුප්පත් ලාසර්ගේ නම ආමන්ත්‍රණය කරා. அந்த ஐஸ்வர்யவானுடைய பேரை சொல்ல விரும்பல. ඒ ධනවත් කෙනාගේ නම උන්වහන්සේ කියන්න කැමති වුණේ නැහැ. ஓகே, நடந்த காரியம். සිදු වුණා සිදුවීම. ரெண்டு பேரும் மரித்தார்கள். දෙන්නම මැරුණා. ஓகே, இப்போ அவன் எங்க போறான் அப்படின்னா அப்ரஹாம் மடிக்கு போயிட்டான், பரதீஸ்க்கு போயிட்டான். ඒ පාරාදීසයට ඒ දෙදෙනාම ගියා. ஓகே, இந்த ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்துக்கு போனான்னு வாசிக்கிறோம். මේ පෝසත් මනුෂ්‍යයා මැරිලා ඔ නිරයට ගියා. அந்த நரகத்திலிருந்து அவனுடைய கூக்குரலை குறித்து நான் வாசிக்கிறோம். ඒ නිරේ සිට ඔහුගේ මොරගැසීම අපි කියවනු ලබනවා. அவனுடைய ஹோல் பாடி எங்க இருக்குன்னா நரகத்துல இருக்கு, ஹெல் ஃபயர்ல இருக்கு. ඔහුගේ සම්පූර්ණ ශරීරය කොහෙද තිබෙන්නේ? නිරේ ගිනි උඳුනේ තිබෙනවා. எல்லாமே எல்லாமே அக்கினியில இருக்கு. සියල්ල ඔහුගේ මුළු ශරීරෙම ගිනි බඳුනේ. ஆனால் என் நாவை குளிர பண்ணும்படி அப்படிங்கிறான். නමුත් ඔහු කියනවා තමාගේ දිව තෙත් කරන පිණිස. அப்ப இதெல்லாம் ஃபயர்ல இல்லையா? මක්නිසාද එනම් මේ අනිත්සා ශරීරය අවයවයන් ඔහු ගින්නේ නෙමෙයිද තිබුණේ? முழு சரீரமும் அவனுக்கு எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. මුළු ශරීරයම ගින්නේ තමයි තිබුණේ. என் நாவை குளிர பண்ணும்படி, මාගේ දිව තෙත් කරන පිණිස நான் வேதனைப்படுகிறேனே. මා වේදනාවට පත් වෙනවා. அப்ப அங்க ஒரு 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 பயங்கர வேதனை எங்க இருக்கு அப்படின்னா அவனுடைய நரகத்துல இருந்து நாக்கு குறித்து சொல்றான். භයංකාර වේදනාවක් කොහෙද තිබෙන්නේ කියලා ඔහු කියන්නේ. ඔහු කියන්න උත්සාහ කරන්නේ ඔහුගේ දිවේ තිබෙන බව ඔහු අඟවන්ට සලස්සනවා. மத்தேயு 5:22 படி මතය 5:22 අනුව மூடனே அப்படின்னு சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். අඥානය කියන අය ඔහු නිරයට පාත් සුදුසෙක් වන්නේ. நாம் இங்கிருந்து அவனை பார்க்கிறோம். අපි මෙහි සිට ඔහු දෙස බලනවා. அவன் தன்னுடைய ஐஸ்வர்யனாய் இருந்த நாட்களில் ඔහු තමාගේ පොහොසත්ව ඔහු ජීවත් වුණු කාලයේදී அவனுடைய நாவில் என்ன இருந்துச்சுன்னா நரக அக்கினி இருந்துச்சு. ඔහුගේ දිවේ මොනවාද තිබුණේ? නිරේ ගිනි බඳුන තිබුණා. ஜேம்ஸ் சொல்றாரு அதை. යාකෝබ් කියනු ලබනවා. நாவில் நரக அக்கினி உள்ளது அப்படின்னார். දිවේ ගිනි බඳුන තිබෙන බව. அவனுடைய நாவுல அந்த நாவினால் அவனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய மிகுதியினால் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்நிலை ஃபுல் இடியட் எத்தனை தடவை சொன்னான்னு தெரியல. ඔහුගේ ධනය නිසා ඔහුගේ පොහොසත්කම නිසා ඔහුගේ මුඛයෙන් කී දෙනෙක්ව මෝඩයා කියලා අඥානයා කියලා ආමන්ත්‍රණය කරන්නට ඇතිද? என்ன செல்வம், அவனுடைய செல்வ மிகுதி, ඔහුගේ ධනවත්කම, அதிகாரத்தோட சொல்றது, ඔහුගේ බලධාරීත්වයත් සමග ප්‍රකාශ Do you have any sense? ඔබට තියෙනවද හැඟීමක් තියෙනවද? Idiot, මෝඩයා, fool, අඥානයා, raka. පිස්සා. எங்க முடிவடைஞ்சா அப்படின்னா කොයිද අවසානය වුණේ? ඔහුගේ ජීවිතය අවසාන වුණේ නිරේ. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දරුවනි, மலை பிரசங்கத்துல சொன்னார். යේසුස් වහන්සේ කන්ද උඩ දේශනාවේදී කිව්වා. நாம் அநேக கிறிஸ்டியன்ஸுடைய நாவுல சர்வசாதாரணமா இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது இன்னைக்கு. අද කිතුණුවන්ගේ මුඛය තුළ සාමාන්‍යයෙන් සරලව මේ වචන පිටත් වෙනවා. ஏன் அப்படின்னா மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். මක්නිසාද අඥානයාගේ සිතේ කෝපය පවතින්ට යනවා. தான் மூடனா இருந்து வாயில வர்ற வார்த்தை அடுத்தவன மூடனேன்னு சொல்றது. තමා අඥානයක සිට අන් කෙනා දෙහා බලමින් ඔහුගේ මුඛයෙන් පිටත් වෙන වචනය අඥානවන්ත වචන කියා ප්‍රකාශ කිරීම. ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் මෙවැනි අවස්ථාවල් වලදී ஓகே, தேவனுடைய மனுஷன் ஸ்தேவானை குறித்து நான் வாசிக்கிற பாருங்க. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව ස්තේෆන් දෙස අපි කියවනු ලබනවා. கோபமடைந்து பல்ல கடிக்கிறாங்க. ඔවුන් කෝපවි විරුද්ධ වී දත්මිටි කරනවා. ஸ்தேவான் என்ன செய்யணும்? ஆவியினால் நிறைந்திருந்தான், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தான். ඔහු මොනවාද කළේ? සුද්ධ ආත්මයන් වහන්සේගෙන් පූර්ණව. நடபடிகள் 7ஆம் அதிகாரம் ක්‍රියාපතේ 7 වන පරිච්ඡේදයේ. Praise the Lord. அருமையானவர்களே, இதான் நாம் நிரப்பப்படுற நேரம் இதுதான். ஆவியினால் நிரப்பப்படுற நேரம் இதுதான். මෙයයි අපි ආත්මයෙන් පූර්ණ වන වෙලාව. இன்னைக்கு நிறைய சண்டேஸ்ல எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா
අද ඊර්දන දේමේ මල්ල කුමක්ද කරන්න කිවහොත්. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க அப்படின்னு சொன்ன உடனே සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වෙන්න කියා කියන කල எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறாங்களாம். இப்படி සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වෙනවා කියලා මෙහෙම පූර්ණ වෙනවා. எல்லாம் அந்நிய பாஷையினால தேவனை துதிங்க அப்படின்னு சொல்றாங்க. අන්‍ය භාෂාවෙන් දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන්න කියලා කියනවා. ஓகே, அந்நிய பாஷையினால துதிக்கிறாங்க. අන්‍ය භාෂාවෙන් ඕන නමස්කාර කරනවා. ஆவியினால் நிரப்பப்படணும்னு சொல்றாங்க. ආත්මෙන් පූර්ණ වෙන්න කියනවා. எல்லாம் அந்நிய பாஷை, ஆவியினுடைய வரம், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்றாங்க. සියල්ල ආත්මයන් වහන්සේගේ පූර්ණවීම අන්‍ය භාෂාවේ දීමනාව කියලා කිය ප්‍රකාශ කරනවා. எல்லாம் ஹalleluya, සියල්ලන් හාලෙලූයා, எல்லாம் worship, සියලු දෙනා ප්‍රශංසාව, எல்லாம் மியூசிக், டான்ஸ். සංගීතය, නැටුම. இட்ஸ் ஓகே. හරි. நேரா வீட்டுக்கு வர வேண்டியது. අද අපි ගෙදරට ආවයින් පසුව ஃபுல் அப்படின்னு சொல்லிடு. අඥානය මෝඩයා வீக்லி டேஸ்ல ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. සතිය දවස්වල මෝඩයා කියා ආමන්ත්‍රණය කරනවා. வாட் ஹிப்போக்ரசி இது? මොන ලැජ්ජා සහගත කාරණාවක්ද? சண்டே சர்ச்சுக்கு வந்தா அந்நிய பாஷை, ඉරුදින දේහමේදී අන්‍ය භාෂාව, வீக்லி டேஸ்ல සතියේ දවස්වල கோபத்தோட பேசுறது, කෝපවත්ව කතා කිරීම, வாக்குவாதம் பண்றது, විවාද කිරීම, சத்தத்தை உயர்த்துறது. හඬ එසවීම. அருமையானவர்களே, ප්‍රේමණීය we දෙවදරුවෝ, have to question ourselves. we have நம்மே நாம் கேள்வி கேட்கணும். අපි අප ගැනම ප්‍රශ්න ඇසිය යුතුයි. அது என்ன ஸ்பிரிட், இது என்ன ஸ்பிரிட்? ඒ මොන ආත්මයද මේ මොන ආත්මයද? நாவ கண்ட்ரோல் பண்ணாத ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்? දිව පාලනය කරන්න නැති ආත්මය මොන ආත්මයක්ද? கண்களை கண்ட்ரோல் பண்ணாத ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்? ඇස පාලනය නොකරන ආත්මය මොන ආත්මයක්ද? எஸ், இவன் பரிசுத்தாவியில் நிறைந்தவனாயிருந்தான். ඇත්ත සුද්ධාත්මයෙන් පූර්ණව සිටියා. என்ன செஞ்சான் பாருங்க. බලන්න කුමක්ද කළේ? வானத்தை அண்ணாந்து பார்த்தான், වාස දෙස බැලුවා. தேவனுடைய மகிமையை பார்த்தான். දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔහු දැක්කා. கீழே அவனை என்ன செய்றாங்க? அவனை ඔව් කුමක්ද කරන්නට යන්නේ ඔහුට? verse 57ல வாசிக்கிறோம். අපි 57 වන පදයේ කියවනු ලබනවා. அவனை சூழ்ந்துள்ள ஜனங்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டார்கள். ඔව් අවට සිටි සෙනඟ මොරගැසුවේය. அவன் மேல் பாய்ந்தார்கள். ඔව් වෙතට දිව ගොස් පැන්නා. 58 வசனம். 58 වන පදේ. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளினார்கள். ඔව් නුවරින් පිටත්වලා அவனை கல்லெறிந்தார்கள். ඔහුට ගල් ගැසුවෝය. அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் கட்டினார்கள். ඔහුගේ වස්ත්‍ර ගැලෙව්වා. சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனிடத்தில் வைத்தார். සවුල් නම් යවුණෙක්ගේ පාමුල තැබුවෝය. சால் ஒரு யங் மேன், சவுல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. සවුල් කියන යවුණ කෙනෙක්, තරුණ කෙනෙක් මේ දෙස බලාගෙන. அருமையானவர்களே, இந்த இடத்தை முக்கியமா கவனிங்க. ප්‍රේමණීය දේවදරුවනේ, තමත් හොඳින් අවධානය කරන්න මේ ස්ථානය. ஸ்தேவானுடைய இரத்த சாட்சியாய் மரிக்கிறத சவுல் என்னும் வாலிபன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ස්තේෆාන් කියන මේ ප්‍රාණ සාක්ෂිකරුවෙක් ලෙස මරණයට පත්වෙන්නා බව, මේ මරණය ගැන සාවුල් කියන තරුණෙක් බලාගෙන සිටිනවා. 59 வசனம். 59 වන පදේ. அப்ப ஸ்தேவான் எப்படி ஜெபிக்கிறார் என்றால், ස්තේෆාන් කොහොමද යාඥා කරන්නේ? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அப்படின்னு வாசிக்கிறோம். අපි කියවනු ලබනවා මාගේ ආත්මය පිළිගත මනව කියා ස්තේෆාන් යාඥා කරද්දී කියලා අපි කියවනු ලබනවා. பைபிள்ல බයිබලේ அல்லது இன்றைய நாட்களில் சர்ச்சஸ்ல නැතවත් අද සභාවන් වල இன்னொரு பிரச்சனைக்குரியதான ஒரு காரியம் என்னவென்றால் worship. අද තවත් ප්‍රශ්නයක් වෙන්නේ කොහෙද? ප්‍රශ්නයක් ඇති වෙන තැන කොහෙද? නමස්කාර කණ්ඩායම. ஹோலி ஸ்பிரிட்ங்கிறதான ஒரு காரியத்தில் இன்னைக்கு நிறைய தாறுமாறுகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. සුද්ධාත්මය කියන මේ කාරණාව තුළ, මේ ප්‍රශංසාව තුළ අද බොහෝ කාරණාවල් සිදු වෙනවා. அடுத்து worship அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. අද නමස්කාරය තුළ බොහෝ කාරණාවල් සිදු වෙනවා. ஸ்தேவான் எப்படி worship பண்ணார்? කොහොමද ස්තේෆාන් නමස්කාර කළේ? he worshipped. ඔව් යාඥා කරනවා. பரிசுத்த ஆவியில் நிறைந்து தேவனை worship பண்ணினான். ඔව් සුද්ධාත්මෙන් පූර්ණව යාඥා කරා. என்ன worship பண்ணார் பாரு. මොනවාද ඔව් නමස්කාර කළේ? this is true worship. මෙයයි සැබෑ යාඥාව. verse 60ல வாசிக்கிறோம். 60 වන පදය තුළ අපි කියවනවා. அவனோ முழங்கார் படியிட்டு, ඔව් දනින් වැටි, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ස්වාමින් වහන්සේ මේ පාපය ඔවුන් පිට නොතැබුව මැනවයි මහා තඬින් මොරගසා කීවේය. ඔහු මෙසේ කියා සැතපුණේය. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේවදරුවෝ, இந்த few versesக்குள்ளே என்னென்னலாம் வாசிக்கிறோம்? අපි මේ වචන කිහිපය තුළම මොන ආකාර දේවල් අපි කියවනු ලබනවද?
மெய்யான பரிசுத்தாவில் நிரப்பப்படுதலையும் நம்ம வாசிக்கிறோம். අපි සුද්ධාත්මයන් වහන්සේගේ සැබෑ වූ පූර්ණකම ගැන අපි කියවනවා. மெய்யான தொழுகையை அங்க நான் வாசிக்கிறோம். එහි සැබෑ වූ යාඥාව නමස්කාරය ගැනත් අපි කියවනවා. எப்படி தொழுகை? කොහොමද නමස්කාරය? அடிச்சு ரத்தம் ஒழுகுது எல்லாம். ඔහුට පාන දීලා ලේ වැగిරෙනවා ශරීරය පුරාම. எல்லாம் ஒரு அரை நிர்வாணத்தோட அவன வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி ඔහුගේ වස්ත්‍ර ගලවලා அடிச்சு வெளியில பாளையத்துக்கு புறம்ப தொடுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ඔහුගේ වස්ත්‍ර ගලලා ඔහුට පහන දීලා ගල් ගසා ඔහුව පන්නා දමනු ලබනවා. ஒவ்வொரு அடி கல்ல அடிச்சு கல்லெறிஞ்சு அவனை அடிச்சு காயப்படுத்துறாங்க. ඔහුගේ ගල් වලින් පහර දීලා ඔහුව තුවාල කරලා அதன் மத்தியில் එහි අතරෙහි he knelt down, அவன் முழங்கால் படியிட்டு ඔහු දන ගසා வானத்தை அண்ணாந்து பார்த்து, ආස දෙස බලමින් இயேசுவே Yes. குற்றத்தை அவர் மேல் சுமத்தாதரும். ඒසුනි මේ වැරද්ද ඔවුන් පිට නොතබුවම වෙනවා. Praise the Lord. ස්තුතියි அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේව දරුවනි. this true worship இது. මෙයයි සැබෑ වූ යාඥාව. இந்த ட்ரூ worshipக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். මේ සැබෑ යාඥාවට අප කැඳවනු ලැබුවා. ஸ்தேவான் இயேசுனுடைய மகிமையை சுதந்திரித்தானான்னு கேட்டா, இயேசுனுடைய மகிமையை சுதந்திரித்தான். අපි ස්තෙෆාන් යේසුස් වහන්සේගේ මහිමය හිමි කරගත්තද? ඔව් හිමි කරගත්තා. இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்தார். යේසුස් වහන්සේ කුරුසේ සිටියා. பிதாவே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்களே, அவர்களை மன்னியும். පියාණෙනි මොවුන් නොදැනුවත්ව කරනවා, කමා කළ මැනව. அவர் ஒரு தடவை சொல்லல, ඔව් එක වතාවක් කිව්වේ නෑ. kept on saying, சொல்லிட்டே இருந்தார் அவர். ඔව් එහි ප්‍රකාශ කරගෙනම සිටියා. யாரோ போறவங்க வர்றவங்க எல்லாம் அவரை தலை துளுக்கி காரி துப்புனாங்க. යන එන හැම කෙනෙක්ටම අපහාස කළා උන්වහන්සේ නින්දාවට පත්. பிதாவே, அவர்கள் அறியாமல் செய்கிறார். පියාණෙනි මොවුන් නොදැනුවත්ව කරනවා. பக்கத்துல ரெண்டு கல்லர்கள் நிந்தித்தார்கள். දෙපැත්තේ සොරුන් දෙදෙනෙක් සිටියා. பிதாவே, அவர்களை மன்னியும். ස්වාමිනී මොඩ කමා කළා. ஏய், நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா. ඔබ දේවියන් වහන්සේගේ පුත්‍රයන්න් බැලලා එන්න. ஓகே, பிதாவே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்களே, மன்னியும். පියාණෙනි නොදැනුවත්ව කියන කමා කළ මැනව. நீ தீர்க்கதரிசி தானே, ஒண்ணு நீ இறங்கி பா பாப்போம். ඔබ ප්‍රොපේතවරයෙක්, ඔබ බැලලා එන්න බලන්න. பிதாவே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்களே, மன்னியும். ස්වාමිනී මොවුන් නොදැනුවත්ව කරන කමා කළ මැනව. Yes, that's the spirit of Christ. එයයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය. மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். කමා மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். කරගෙනම සිටීම. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේව දරුවනි. மன்னிக்கிறதில் ஒரு வல்லமை உண்டு. කමා කිරීමෙන් බලයක් තිබෙනවා. There is power in forgiveness. කමා කිරීමෙන් බලයක් තිබෙනවා. அது என்ன வல்லமைங்கிறது பாருங்க. ඒ මොන බලයද කියලා බලන්න. இயேசு கிறிஸ்து பக்கத்துல ரெண்டு கல்லர்கள் இருக்காங்க. යේසුස් වහන්සේ දෙපැත්තෙන් උහුරුන් දෙදෙනෙක් සිටිනවා. அந்த கல்லர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாழ்நாள்ல பார்த்துக்கவே மாட்டாங்க. ඒ දෙදෙනා ඔහුගේ ජීවිත කාලයේදී යේසුස් වහන්සේව දැකලාම නැතුව ඇති. தேவனுக்கு பயப்படுற பயமும் இல்ல. දේව බයකුත් නැහැ. எல்லாம் யூதர்களா இருப்பாங்க. சிறு பிராயத்துல எல்லாம் சண்டே கிளாஸ் போயிருப்பாங்க. ඔවුන් යුදෙව්වන් වෙන්නේ නැති. ඔවුන් කුඩා කාලෙම දහම් පාසල් යන්ට ඇති. அப்படியே உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. திருடர்களும் கொலைபாதர்களும் கொள்ளையர்களும் ஆயிட்டாங்க. ඔවුන් ලෝකයේ තුළට ගියා. ඔවුන් සොරකමේ ගියා. ඔවුන් සොරකමෙන් වහල්කමට ගියා. இயேசு கிறிஸ்துவை பார்த்தது இல்ல. යේසුස් වහන්සේව දැකලා නැහැ. இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்டது இல்ல. යේසුස් වහන්සේ ඉගැන්වීම ලබාගෙන නැහැ. பைபிளுக்குலாம் அடிச்சதெல்லாம் கிடையாது. බයිබලයේ කියවලා නැහැ. ஓகே, இப்ப சிலுவையில தொங்குறாங்க. දැන් කුරුසියේ එල්ලෙනවා. ஜீசஸ் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ එක දෙයක් කරමින්ම සිටියා. கிட்டத்தட்ட ஜீசஸ் 6 மணி நேரம் சிலுவையில இருந்தார். යේසුස් වහන්සේ පැය 6ක් කුරුසියේ සිටියා. 6 மணி நேரம் சிலுவையில் இருந்த நேரம். පැය 6ක් කුරුසියේ සිටි අවස්ථාවක්. முதல் 3 மணி நேரம், அடுத்தது 3 மணி நேரம். පැය පළමු පැය 3 සහ ඊළඟ පැය 3. கடைசி 3 மணி நேரம் எல்லா சகலமும் இருட்டாயிடுச்சு எல்லாமே. අවසාන පැය 3 අඳුරටපත් වුණා සියල්ල. எஸ், அவர் பிதாவினால் கைவிடப்பட்ட நேரம். උන්වහන්සේ පියාණන් වහන්සේගෙන් අත්හරිනු ලැබූ වෙලාව. நாம் ஒவ்வொருவருக்காகவும் நரகத்தை அவர் அனுபவித்த நேரம் அது. අපි එකිනෙකා උදෙසා නිරයටපත් වුණු பிதாவினால் වෙලාව. கைவிடப்பட்டவர் அவர். පියාණන් වහන්සේගෙන් අත්හරිනු ලැබූ எல்லாம் காரிருள் எல்லாம் இருள். සියල්ල අඳුරෙන් වසාගෙන තිබුණා. அப்ப முதல் 3 மணி நேரம் පළමු පැය 3 மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். කමා කරගෙනම සිටියා. மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். කමා කරගෙන සිටියා. இதுல ஒரு கல்லை பார்த்துட்டான். அதை ඒ සොරෙක් එක දැක්කා. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் நிந்திச்சான். ස්වල්ප වේලාවකට ප්‍රථමයෙන් ඔහු නිදා අපහාස කළා. அவர் மன்னிக்கிறார். ඔහු කමා කළා. கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரங்கள் இயேசுனுடைய இந்த மன்னிக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். පැය කිහිපයක් පමණක් යේසුස් වහන්සේගේ කමා කිරීම දෙසම බලාගෙන සිටියා. அவனுக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. උන්වහන්සේ තුළ ඔහු තුළ ක්‍රියාවක් සිදු වෙනවා. இவர் குற்றம் செய்யல, ඔබ වැරද්දක් කළේ නැහැ. மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். කමා කරගෙනම සිටිනවා. இவர் எந்த குற்றமும் செய்திருக்க முடியாது. ඔහු කිසිම පාපයක් කරලා නැතුව ඇති. වැරද්දක් කරලා නැතුව ඇති.
அவன் உணர்வு அடைஞ்சிட்டான். ඔහුට ඒ ආකාරයෙන් හැඟීමක් ඇති වුණා. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நிந்திச்சேன், அவர் என்னையும் மன்னிச்சிட்டார். මම ස්වල්ප වෙලාවකට ප්‍රථමයෙන් අපහාස කළා, මටත් උන්වහන්සේ அருமையானவர்களே, there is power in forgiveness. ඒක තමයි ප්‍රේමණීය දෙවදරුවනි කමාවේ තිබෙන බලය. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, පොඩි ස්වල්ප වෙලාවකින් කුමක්ද සිද්ධ වුණේ? ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ස්වාමිනේ මට කමා කළ, මාව සිහි කළ මැන. பிரைஸ் தி லார்ட். ස්තුතියි. நான் நியாயமாய் தண்டிக்கப்படுறேன். මම මේ විනිශ්චයට පාත්‍ර වුණා. எனக்கு இந்த தண்டனை வேணும். මේ විනිශ්චය මට අවශ්‍යයි. நான் தேவனுக்கு பயப்படல. මම දෙවියන් වහන්සේට බය වුණේ නැහැ. நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் எனக்கு இந்த தண்டனை, எனக்கு நியாயமாய் நான் தண்டிக்கப்படுறேன். මේ මං කලාව සියලුම පාපයට මම දඬුවම ලබනවා. நீங்க ஒண்ணு குற்றம் செய்யல. ඔබ කිසිම වැරද්දක් කළේ නැහැ. நீங்க எப்படி குற்றம் செய்யலன்னு எப்படி தெரியுது அப்படின்னா, ඔබ කිසිම වැරද්දක් කළේ නැහැ කියලා කොහොමද මට දැනෙන්නේ? மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்க. මට කමා කරගෙනම ඉන්න. There is power in forgiveness. කමා කිරීමේ බලය. என்னை நினைச்சிங்க அப்படின்னு சொன்னான். මාව කමා කළ මැනව, මා සිහි කළ මැනව. அவ்வளவுதான். லாஸ்ட் மொமெண்ட்ல தேவன் அவனை ரட்சித்துட்டார். ස්වාමීන් වහන්සේ අන්තිම තප්පරේ උන්වහන්සේ ඔව්ව ගැලෙව්වා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දෙවදරුවනි. அவனுக்கு என்ன பிரசங்கத்தை அவன் கேட்டான். මොන දේශනාවට සවන් දුන්නේ? அவன் எத்தனை பிரசங்கத்தை கேட்டான், இயேசு என்னைக்கு போனா, எந்த சர்ச்சுக்கு போனா, என்ன பைபிள் வாசிச்சான். මොන දේශනාව දැව්වේ, මොන සභාවටද ගියේ, මොන බයිබලයේද ඔව් කියෙව්වේ? கீழே உள்ள ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன தெரியலன்னா, அவர் தேவனுடைய குமாரன் தெரியல. යට ඉන්නවා පූජකයන්ට එවගේම පරිශවරුන්ට මොනාද දන්නේ නැත්තේ? යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාණන් කියා දන්නේ නැහැ. ஆனால் சிலுவையில் இருந்த கல்லனுக்கு தெரிஞ்சிச்சு தேவகுமாரன்ட்டு. කුරුසියේ සිටියාව සොරාට දැනුණා දැනගන්න ලැබුණා මේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියලා. எப்படி? කොහොමද? only one thing. එකම එක කාරණාවයි. ஒரு 1 hour 2 hours மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். පැය දෙකක පමණ කාලයක් තිස්සේ බලාගෙන කමා කරමින්ම සිටීම. ஓகே, இங்க அந்த வல்லமையை பார்க்கிறோம் பாருங்க. මේ ඒ බලය අපි දකිනවා. ஓகே, பிதாவே இவர்கள் செய்கிறதை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்றாரு. ස්වාමිනී මොවුන් කරන දේ මොවුන්ට කමා කළ මැනව. யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, சவுல் என்னும் வாலிபன் பார்த்துக்கிட்டே இருக்கான். කවුද බලාගෙන සිටින්නේ? සාවුල් කියන තරුණයෙක් බලාගෙන සිටිනවා. அவ்வளவுதான், அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ඔහු තුළ ක්‍රියා කරන්න ආරම්භ කරනවා. அவனுடைய மனசாட்சி ஒரு முள்ளா இருந்து அவனை குத்துது. அவனை ඔහුගේ හෘද සාක්ෂිය ඔහුට අනිනු ලබනවා. அந்த மனசாட்சிங்கிற முள் அவனை குத்துது. හෘද සාක්ෂිය කියන කට්ට ඔවුන්ට අනිනු ලබනවා. அந்த மனசாட்சி என்ன, சவுலுக்குள்ள இந்த மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, ඒ සාවුල් තුළ තිබුණාව හෘද සාක්ෂිය කුමක්ද කියන්නේ? சவுலே நீ தப்பு. සාවුල් නුඹ වැරදි. ஸ்தேவானை பாத்தியா? ස්තෙෆාන්ව බැලුවද? நீங்க அவனை அடிச்சு அவனை பாளையத்துக்கு புறம்பாக்கி அவனை கொன்னீங்களே, அவனுடைய முடிவை பாத்தியா? ඔබ ස්තෙෆාන්ට පාරදී ඔව නුවරින් පිටත් ඈත් කරලා නුඹ ඔවුන්ව මැරුවනේ. ඔහුගේ අවසානයේ දෙස බැලුවද? அவன் எல்லாரையும் மன்னிச்சான் பாத்தியா? සියලු දෙනාට කමා කරනු ලැබුවනේ. எஸ், அவன் தான் ரைட்டு. එයයි නිවැරදි පුද්ගලයා. சால், you are wrong. සවුල් නුඹ වැරදි. ஸ்டீஃபன் இஸ் ரைட். ස්තෙෆාන් නිවැරදි. அப்ப அவனுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துருச்சு. ඔහු තුළ පොරබැඳීමක් ඇති වුණා. அதான் மனசாட்சி. அந்த மனசாட்சியோட முள்ள அவனை குத்துது. හෘද සාක්ෂිය අනිනු ලැබුවා. தேவன் அவனுக்குள்ள ஒரு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். දෙවියන් වහන්සේ ඔහු තුළ ක්‍රියා කරන්න ආරම්භ කළා. அவன் முள்ளுல உதைச்சுக்கிட்டு இருக்கான். කටු පඳුරට පයින් ගසමින් සිටියා. அது என்ன முள்ளுல உதைக்கிறது? මොනවාද කටු වලට කටු පඳුරට පයින් ගැසීම? மனசாட்சி அவனை குத்துது. හෘද සාක්ෂිය ඔහුට අනිනු ලබනවා. you are wrong, you are wrong, you ඔබ are wrong, වැරදි, you are ඔබ wrong. වැරදි, ඔබ වැරදි. சில சமயங்களில் நம்ம ஃபேமிலிக்குள்ள கூட அந்த மனசாட்சி குத்தும். අපේ පවුල තුලත් හෘද සාක්ෂිය අනිනු ලබනවා. No, you are wrong. ඔබ වැරදි. Your husband is right. ඔබගේ ස්වාමි පුරුෂයා නිවැරදි. No, you are wrong. Your wife is right. ඔබ වැරදි. ඔබගේ භාර්යාව නිවැරදි. அப்பெல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ඒ අවස්ථාවේදී බොහෝ අය කුමක්ද කරන්නේ? No, I am right. නෑ මම නිවැරදි. No, I am right. නෑ මම නිවැරදි. அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? එහෙම කිව්වනම් මොනවද අර්ථය? முள்ளுல இழுத்து குத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். ඒ කටු පඳුරට විරුද්ධව පාගගෙනම ඉන්නවා. அருமையானவர்களே, முள்ளுல உதைக்க வேண்டாம். ඔබ කටු පඳුරට පහර දෙන්න එපා. ஆண்டவர் சொன்னார், உனக்கு கடினம்னு சொன்னார். ස්වාමීන් වහන්සේ කිව්වා නුඹට අමාරුයි. இது எப்ப இவனுடைய மனசாட்சி எப்படி இப்படி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு?
ඔහුගේ හෘද සාක්ෂිය කවදද මේ අනින්න පටන් ගත්තේ? ஸ்தேவானை பார்த்துட்டான். ස්තෙෆාන්ව බැලුවා. ஸ்தேவானுடைய காரியம் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி வாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ස්තෙෆාන්ගේ කාරණාව ඔහුගේ හෘද සාක්ෂිය අනින්න පටන් ගත්තා. அவ்வளவுதான். ඒ පමණයි. சாப்டர் 9ல வாசிக்கிறோம். 9ல ක්‍රියාපතේ 9 පරිච්ඡේදය අපි කියවනු ලබනවා. அவ்வளவுதான். அவன் தமஸ்குக்கு போற வழியில அவன் மதியம் 3 மணியில குதிரையிலேருந்து கீழே விழுகிறான். ஒரு ஒளியை பார்க்குறான். ඔහු දමස්කස් වලට යන මාර්ගයේදී ඔහු දහවලේ 3 වෙනි පැයේදී ඔහු අස්වැය පිට ගමන් කරද්දී ඔහු ආලෝකයක් දකිනවා. ඔහු අස්වැය පිටින් වැටෙනවා. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. හාසෙන් හඬක් சவுலே சவுலே அப்படின்னு. සවුල් සවුල්. அதுக்கு ஆண்டவரே நீர் யார்? ස්වාමිනේ ඔබ කවුරුද? கர்த்தர் சொல்றாரு. ස්වාමින් நீ වහන්සේට ප්‍රකාශ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. නුඹ පීඩා කරන යේසුස් මමය. நீ ஒரு சில நாட்களாய் உன்னுடைய முள்ளுல நீ உதைச்சிக்கிட்டு இருக்க. ඔබ කාලාන්තරයක් තිස්සේ නුඹ කටුවලට පාගමින් සිටිනවා. அது என்ன முள்ளில் உதைக்கிறது? මොනවාද මේ කටුවලට පයින් ගැසීම? சவுலுடைய மனசாட்சி பேச ஆரம்பிச்சிருச்சு. සවුල්ගේ හෘද සාක්ෂිය කතා කරන්නට ආරම්භ වුණා. அவ்வளவுதான். එපමණයි. கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் பிடிச்சிட்டார். ස්වාමීන් වහන්සේ නිසි වෙලාවට උන්වහන්සේ අල්ලගත්තා. அப்பயே புரிஞ்சுக்கிட்டான். ඒ වෙලාවේදී අල්ලගත්තා. ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு ஒப்பு கொடுத்துட்டார். ස්වාමිනී ඔබ වහන්සේ කුමක් කරන්න කැමතිසේක්ද කියලා ඔහු කැප වුණා. எஸ், இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பின் வல்லமை ஒரு கல்லனை ரட்சித்தது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගැලවී කමා කිරීමේ බලය සොරෙක්ව ගැලවීම තුළට ගෙනාවා. ஒரு ஸ்தேவானுடைய மன்னிப்பு ஒரு சவுலை ரட்சித்தது. ස්තෙෆන්ගේ කමාව සවුල්ව ගැලවීම ලැබුවා. அருமையானவர்களே, ප්‍රමිණීය දෙවදරුවනි, இந்த டைம்ல ஹால்ல யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா நீங்க? මේ ශාලාව තුළ කවුරු හරි ඔබ කාව හරි කමා නොකර සිටිනවා. இயேசுனுடைய மகிமையை பார்த்த பிறகு ஒரு மனுஷன் மன்னிக்காம இருக்க முடியாது. යේසුස් වහන්සේගේ මහිමය දැක්කන් පස්සේ කවුරුත් බලන්න කමා කරන්න නැතුව ඉන්න බෑ. ஆண்டவரே 10,000 தாளந்து எனக்கு நீங்க மன்னிச்சிருக்கீங்க. ස්වාමිනේ ඔබ වහන්සේ දසදහස් වතාවක් මට කමා කළා. அந்த 100 வெள்ளி பணத்தை நான் மன்னிச்சிட்டேன். මම ඒ රිදීකාසි 100 කමා කළා. எஸ், ரிலீஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ணுங்க. யாரையும் கட்டி வச்சிட்டு இருக்க. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ නිදහස් කරන්න. தேவன் இந்த அண்ட சராச்சரத்திலும் தேவன் ஒருவர் மாத்திரமே ஒரு மனுஷனை ஹோல்ட் பண்ணி வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். යේසුස් වහන්සේ මේ විශ්වය තුළ එකම එක මනුෂ්‍යයෙක්ව පමණයි උන්වහන්සේ නතර කර තබන්නට පුළුවන්. நான் மறுபடியும் சொல்றேன். මම නැවතත් කියන්න. the whole universeல தேவன் ஒருவர் மாத்திரமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க கூடாதபடிக்கு வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். මේ විශ්වය තුළ එක මනුෂ්‍යයෙක්ගේ පාපය කමා කරන්නට බැරි ලෙස නතර කළ හැකිව තිබෙන්නේ දෙවියන් වහන්සේට පමණයි. நாம் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துடக்கூடாது. අපි දෙවියන් වහන්සේගේ ස්ථානය ගන්නට හොඳ නැහැ. எஸ், we are not God. අපි දෙවියන් වහන්සේ නෙවෙයි. சிலர் மன்னிக்க முடியல அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, සමහරව කමා කරන්නට බැහැ කියලා කියනවනම් මොනවද උන් කියන්නේ? எஸ், உன்னை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். මම ඔබව නිදහස් කරන්නේ නැහැ. உன்னுடைய பாவத்தை நான் பிடிச்சு வச்சிருப்பேன். මම ඔබගේ පාපය අල්ලගෙන තබා I තිබෙනවා. am God அப்படின்னு சொல்றாங்க. මම දෙවියන් වහන්සේ කියලා කියනවා. that is arrogance. அதெல்லாம் முரட்டாட்டம். ඒ මුරණ්ඩු ස්වභාවයක්. நாம் God கிடையாது. අපි දෙවියෝ නෙමෙයි. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේවදරුවනි, நாம் இயேசுவின் நாமத்தினால அவர்களை ரிலீஸ் பண்ணுவோம். අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔවුන් නිදහස් කරමු. அதான் கிறிஸ்துனுடைய மகிமை. එයයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහිමය. இயேசுவே, எனக்கு 10,000 தாளந்து எனக்கு மன்னிச்சிருக்கீங்க. යේසුස් වහන්සේ තලන්ත දසදහසක් මට කමා அந்த කරා. 100 வெள்ளி பணத்தை நான் மன்னிக்கிட்டோம். මම රිදීකාසි 100 කමා කරනවා. சிலருக்குலாம் அந்த மன்னிக்கிறது சிந்தை வரமாட்டேங்குது. කමාරුන්ට ඒ කමා කිරීමේ සිතක් නැහැ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். මතෙව් සුභාරංචි පොතේ 12 වන පරිච්ඡේදය කියනවා. Matthew chapter 12. මතෙව් සුභාරංචි පොතේ 12 වන පරිච්ඡේදය. இந்த இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வசனம் இப்ப நமக்கு சொல்லப்படணும். இப்ப යේසුස් වහන්සේ ගැන කියනු ලැබූ වචන අප ගැන කිව යුතුයි. 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 32 වන පදේ අපි කියවනවා. எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கும்படி உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். ප්‍රේමයෙන් මම ඉල්ලා සිටින සියලු දෙනා මේ වචනේ දෙස ඔබගේ අවධානය යොමු කරන ලෙස. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். මතෙව් සුභාරංචි පොතේ 12 වන පරිච්ඡේදයේ 32 වන පදය. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். ඒ පළමු වන කොටස මම ඔබට කියන්න. இந்த வார்த்தையை நான் எப்ப வாசிச்சாலும் நான் இப்படி தான் வாசிக்கிறேன். මම මේ වචනේ කියවන කල මේ ආකාරයෙන් මම කියවන්නේ. இயேசு எப்படி சொன்னார்? எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். යේසුස් වහන්සේ කිව්වා මනුෂ්‍ය පුත්‍රයාට විරුද්ධව කතා කළොත් වචනයක් කියන්නේද? அவர் ஜீசஸ் பூமியில் இந்த நாட்கள் எல்லாம் தன்னை என்ன செஞ்சார் அப்படின்னா,
යේසුස් වහන්සේ පොළොවේ සිටි කාලයේදී කුමක් කළාද? What does it mean? மனுஷகுமாரன்னா என்ன? මනුෂ්‍ය පුත්‍රයා කියන්නේ කුමක්ද? அது சாதாரண மனுஷன் அர்த்தம். සාමාන්‍ය මනුෂ්‍ය. மனுஷகுமார். I am an ordinary man. I am an ordinary man. මම සාමාන්‍ය මනුස්සයෙක්. அநேகர் தங்களை I am an ordinary man அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல. අපි සාමාන්‍ය මනුස්සයෙක් කියලා බොහෝ අය සිතන්නේ නැහැ. I am a great man. මම අනර්ග මනුස්සයෙක්. அந்த சிந்தனை இருக்கட்டா. ඒ සිතුවිල්ල එපා. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த சிந்தை எப்படி இருந்ததுன்னா I am an ordinary man. ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට පොළොවේ සිටින කලදී උන්වහන්සේ තිබුණු සිත කොහොමද කිව්වොත් මම සාමාන්‍ය සරල මනුස්සයෙක්. சபையில இருப்போம் அப்படின்னா අපි සභාවේ සිටිනවා. எஸ் பாஸ்டர்ஸ்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தை இன்னைக்கு අද දේවගතිවරුන්ට තිබෙනව සිත I am an ordinary man அப்படிங்கிற சிந்தை இல்லாம இருக்காங்க. අපි සරල සාමාන්‍ය මනුස්සයෙක් කියන සිත නැහැ. உன்னை விட I am better than you. අපි නුඹට වඩා මම උසස් උතුම්. I am better than you. මම ඔබට වඩා උතුම්. நான் ஊழியக்காரன். මම සේවකයෙක්. I am not an ordinary man. මම සාමාන්‍ය මනුස්සයෙක්. You are an ordinary man. ඔබ සාමාන්‍ය මනුස්සයෙක්. I am something extraordinary man. මම ඔබට වඩා උතුම් මනුස්සයෙක්. That is pride, spiritual arrogance, spiritual pride. මෙම ඒ ආත්මික උඩඟුකම. ஜீசஸ்னுடைய ஸ்பிரிட் எப்படி இருப்பார்? යේසුස් වහන්සේගේ ආත්මය කොහොමද තිබෙන්නේ? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக කවුරු මනුෂ්‍ය පුත්‍රයාට විරුද්ධව நான் யார்? நான் ஒரு ஆர்டினரி மேன். මම සාමාන්‍ය මනුස්සයෙක්. எனக்கு விரோதமா நீ வார்த்தை சொன்னால் உடனே மன்னிக்கப்படும். මට විරුද්ධ වචනයක් කිව්වොත් ඒක කමා කරනු ලැබේ. எஸ் இதான் நியூ கவெனன்ட். එයයි අලුත් ගිවිසුම. இப்போ இந்த வசனத்தை நான் எப்படி வாசிக்கணும்? මම මේ වචනේ කොහොමද කියවන්නේ? எவனாகிலும் விக்டருக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படும். වික්ටර්ට විරුද්ධව කවුරු හරි වචනයක් කිව්වොත් උට කමා කරනු ලැබේ. விக்டருடைய ஃபேமிலி குறித்து சொன்னாலும் மன்னிக்கப்படும். වික්ටර්ගේ පවුල ගැන කතා කළොත් කමා කරනු ලැබේ. என்னை குறித்து தவறாய் யாராவது பேசுனாங்கனாலும் அது மன்னிக்கப்படும். මා ගැන වැරදි ලෙස කතා කළොත් ඒට කමා කරනු ලැබේ. இயேசு மன்னித்தார். යේසුස් වහන්සේ කමා කරා. ஸ்தேவான் மன்னித்தான். ස්තේෆාන් කමා කළා. எஸ் இப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இவர்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். මම මොනවද කළ යුත්තේ? ස්වාමිනේ මොන දැනුවත්ව කරන මට කමා කළ මැනව. ඔවුන්ට කමා කළ මැනව. அந்த மகிமை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ඒ මහිමය භුක්ති විඳින්න හිමි කරගන්න අපි කැඳවුණු ලැබුවා. இருதயத்தில் ரிலீஸ் பண்ணிடுங்க. හදවතේ නිදහස් කරන්න. ஆனால் இதான் புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை. මෙයයි අලුත් ගිවිසුමේ තේජස. ஒரு ரெண்டு வசனங்களை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். අවසාන වශයෙන් පද දෙකක් කියවලා මම අවසන් நான் කරා. புது உடன்படிக்கைக்கு நான் வந்துட்டேனா இல்லையா? මම අලුත් ගිවිසුමට පැමිණියාද නැද්ද? Am I a old covenant believer or a new covenant believer? මම අලුත් ගිවිසුමේ ඇදහිලිවන්තයෙක්ද නැතහොත් පරණ ගිවිසුමේ ඇදහිලිවන්තයෙක්ද? இந்த ஒரு காரியத்தை சொல்லி இந்த செஷனை முடிப்போம். මේ කාරණාව අපි මෙනෙහි කරලා நான் අවසන් பழைய කරා. ஏற்பாட்டு விசுவாசியா அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய இயேசுவின் சீஷனா? මම අලුත් ගිවිසුමේ පරණ ගිවිසුමේ ඇදහිලිවන්තයෙක්ද මං අලුත් ගිවිසුමේ යේසුස් වහන්සේගේ நான் ගෝලයෙක්ද? புதிய உடன்படிக்கைக்கு நான் வந்துட்டேனா இல்லையா? මම අලුත් ගිවිසුමට මම ඇතුල් වුණාද නැද්ද? நான் எப்படி அறிந்து கொள்ளலாம்? මං කොහොමද දැනගන්නේ? ஓகே, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். එබ්‍රෙවරුන්ට යවුවා යවුම් පත්‍රය 12 වන පරිච්ඡේදය. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் එබ්‍රෙවරුන්ට යවුම් පත්‍රය 12 වන පරිච්ඡේදය. 24ஆம் வசனம். 24 වන පදය. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் අලුත් ගිවිසුමේ මැදහත්කර වූ යේසුස් වහන්සේද ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ආබේල්ට වඩා උතුම් ලෙස කතා කරන ඉසීමේ ලේ වෙතටත්ය. இங்க நான் வாசிக்கிறேன் பாரு. මේ අපි කියවනවා. நான் புது உடன்படிக்கைக்கு வந்து சேர்ந்துட்டேனா இல்லையா? අපි අලුත් ගිවිසුමට අපි පැමිණියද නැද්ද? ஆனால் நாம் புதிய உடன்படிக்கையினுடைய காலத்தில் இருக்கிறோம். අපි අලුත් ගිවිසුමේ කාලයේ සිටිනවා. அநேக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய ஆவியுடையவர்களாக இருக்கிறார்கள். බොහෝ කිතුණුවන් පරණ ගිවිසුමේ ආත්මයක් ඇතුව සිටිනවා. அங்க ரெண்டு ரத்தம் இருக்கு. ரெண்டு ரத்தம் சொல்லப்பட்டிருக்கு. ඒ ලේ දෙකක් ගැන ලියවී තිබෙනවා. ஒன்று பழைய ஏற்பாட்டினுடைய ஆபேலுடைய ரத்தம். ඒ පරණ ගිවිසුමේ ආබේල්ගේ ලේ, இன்று புதிய உடன்படிக்கையினுடைய இயேசுவினுடைய ரத்தம். මේ අලුත් ගිවිසුමේ යේසුස් වහන්සේගේ ලේ. அது என்ன ஆபேலுடைய ரத்தம்? මොනවාද ඒ ආබේල්ගේ ලේ? பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபேல் ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னா, පරණ ගිවිසුමේ ආබේල්ගේ ලේ කුමක්ද කරන්නේ? என்ன கவனிக்கிறீங்களா? මාව අවධානය කරන්න. God take vengeance. பழி வாங்குங்க, எனக்காக பழி வாங்குங்க. ස්වාමින් වහන්සේ මාව දිසා පලිගන්න. காயின் என்ன கொன்னுட்டான். කායින් මාව බැරුවා. காயின் என்ன கொன்னுட்டான். කායින් මාව මැරුවා. Take vengeance. பழி வாங்குங்க. ඔබ பழி வாங்குங்க. පලිගන්න. அதான் ஆபேலுடைய blood. එයයි ආබේල්ගේ ලේ. ஆனா பழைய ஏற்பாட்டில் நீதிமான். නමුත් පරණ ගිවිසුමේ ධර්මිෂ්ඨයෙක්. எஸ், பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான். ඔව් පරණ ගිවිසුමේ ධර්මිෂ්ඨයෙක්. ஆனா என்ன சொல்லுது அப்படின்னா, නමුත් මොනවද කියන්නේ? காயின் கொன்னுட்டான், பழி வாங்கு.
නමුත් කාය මාව මැරුවා පලිගන්න. அந்த ரத்தம் பேசுனுச்சான். ඒ ලේ කතා කලාලු. அப்ப எங்கெங்கெல்லாம் வெஞ்சன்ஸ் ஸ்பிரிட் இருக்கோ, කොයි පලිගැනීමේ ආත්මය තිබෙනවාද? எனக்கு தீங்கு செஞ்சிட்டல்ல, මට නපුර කලානේ, என்னை ஏமாத்திட்டல்ல, මව රැවට්ටුවානේ, தேவன் உன்னை பழி வாங்குவார். දෙවියන් වහන්සේ නුඹව පලිගන්නාසේක. உன் குடும்பம் நல்லா இருக்காது, උඹගේ පවුලට හරියන්නේ නැහැ. உன் பிள்ளைங்க நல்லா இருக்காது, නුඹගේ දරුවන්ට හරියන්නේ නැහැ. உன் பிசினஸ் நல்லா இருக்காது. නුඹගේ ව්‍යාපාරය හරියන්නේ නැහැ. தேவன் உன்னை பழி வாங்குவார். දෙවියන් වහන්සේ නුඹගේ පලිගනි. அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றதுக்கே அவர்களுக்கு தகுதி இல்லை. ඔවුන්ට යේසුස් වහන්සේගේ නාමය කියන්නම ඔවුන්ට සුදුසුකමක් නැත. அவரெல்லாம் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். ඔවුන් පරණ කිව්සුමේ කිතුනවා. ஆபேலுடைய ரத்தத்தை போல பேசுகிறது. ඔවුන් ආබේල්ගේ ලේ වගේ කතා කරන්නේ. அருமையானவர்களே, ප්‍රේමණීය நான் දෙවියන්, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம். අපි අලුත් කිව්සුමේ සිටින්න ඕනේ. என்ன புதிய ஏற்பாட்டு ரத்தம்? මක්නිසාද අලුත් කිව්සුමේ ලේ நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். යහපත් දේ කතා කරන ලේ. இயேசுவே, යේසුනි, உங்களுடைய நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම ආශිර්වාද இந்த කරනවා. குற்றத்தை அவர் மேல் சுமத்தாதிரும். මේ වරද ඔවුන් මතු පිට නොතබන මනව. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் இருந்த நாட்களில் අපි තමිල්නාඩුවේ සිටි කාලයේදී குடும்பத்தில் ஃபேமிலி சைடாக இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரி சைடாக இருந்தாலும் சரி, අපි පවුලේ පැත්තේ හෝ වේවා නැතොත් අපගේ සේවයේ පැත්තේ හෝ වේවා, எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்களை பேசியிருக்கலாம். කවුරු බොහෝ දේවල් කතා කරලා ඇති. எனக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், මට විරුද්ධව කතා කරලා என்னுடைய තිබෙනවා. பிள்ளைகளுக்கு விரோதமாக මගේ பேசியிருக்கலாம், දරුවන්ට විරුද්ධව කතා කරලා තිබෙනවා. மினிஸ்ட்ரி காரியங்களா பேசியிருக்கலாம், සේවයේ කාරණාවල් කතා කරලා நிறைய நாமத்தை அவதூறு பண்ணியிருக்கலாம். මගේ නාමය අපකීර්තියට පත් වෙලා තිබෙන්න இப்போ පුළුවන්. நம்ம என்ன சொல்ல போறோம்? අපි දැන් කුමක්ද කරන්න යන්නේ? இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඒ පවුල අපි ආශිර්වාද பிதாவே, அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. පියාණෙනි, ඒ පවුල ආශිර්වාද කළ මැනව. அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். ඔවුන්ගේ දරුවන්ට යහපත උදා වේවා. அவர்களுக்கு வியாதியில இருக்காங்க, அவர்களுக்கு வியாதியை சுகப்படுத்துங்க. ඔවුන්ගේ රෝගෙන් ඔවුන්ව සුව කළ මැනව. அந்த பையன், அந்த கேர்ளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகாம இருக்கு, அவளுக்கு நல்ல ஒரு மேரேஜ் கிடைக்க உதவி செய்யுங்க. දියණියට තවම විවාහයක් ඇති වෙලා නැහැ. හොඳ විවාහයක් ඇයට ඔබ වහන්සේ ලැබෙන්න සලස්වන මැනව. அந்த பையன் படிச்சுட்டு வேலை இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அவனுக்கு. ඒ දරුවා හොඳට උගත් රැකියා විරහිතව සිටිනවා. එබැවින් ඔහුට හොඳ රැකියාවක් ලැබෙන්න සලස්වන්න. அந்த ஃபேமிலியில் உள்ள பிள்ளைகள் வேவரிங்கா ரோமிங் இன் தி வேர்ல்ட், உலகத்துல சுத்தி திரிறான், அவளோட ரட்சிப்புக்குள்ள சபைக்குள்ள வரட்டும். ස්වාමිනේ, ඒ පවුලේ සිටින දරුවන් ලෝක ප්‍රකාරව හැසිරෙමින් සිටිනවා. උන් ගැලවීම තුළට அந்த ගිහින් குடும்பத்துல பீஸ் உண்டாகட்டும், ඒ පවුල තුළ සමාදානය ඇති වේවා. நன்மை உண்டாகட்டும். යහපත ඇති වේවා. தட்ஸ் த பிரேயர். එයයි நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ඒ යහපත කතා කරන ලේ. that means நாம் இயேசுவினுடைய மகிமையை நாம் சுதந்திரிக்கிறோம்னு அர்த்தம். යේසුස් වහන්සේගේ මහිමය භුක්ති විඳිනවා කියන එක අර්ථය. ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய ரத்தம் නමුත් පරණ කිව්ස්මෙලේ அவனை பழி வாங்க පලිගන්නව. வேண்டாம். அருமையானவர்களே, එපා ප්‍රේමණීය දෙවියන්. நாம் புது உடன்படிக்கைக்கு வந்து விட்டோமா இல்லையாங்கிறத இந்த ராத்திரி உங்களே நீங்க நிதானிச்சு செக் பண்ணி பாருங்க. ඔබ අලුත් ගිවිසුමට පැමිණියාද කියලා ඔබවම විමසා බලන්න. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசப்படும் எதுவும் மன்னிக்கப்படும். මනුෂ්‍ය පුත්‍රයාට විරුද්ධව කතා කරන කුමන දෙයටත් කමා කරනු ලැබේ. பழைய உடன்படிக்கையில மோசேக்கு விரோதமாய் மிரியாம் பேசினால், පරණ ගිවිසුමේ මෝසෙස්ට විරුද්ධව මිරියම් කතා කළා. லெப்ரசி, குஷ்டரோகம். කුෂ්ඨරෝගය. மிரியாம் பேசி குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டாள். මිරියම් කතා කළ කුෂ්ඨරෝගය ඇති කරගත්තා. எலிசாவுக்கு விரோதமாய் 42 பிள்ளைகள் பேசி அவர்கள் மரித்து போனார்கள். එලිසාට විරුද්ධව දරුවන් 42 දෙනෙක් කතා කරලා මැරී වැටුණා. எலியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் காரியத்தை நடப்பித்து வானத்திலிருந்து அக்கினி விழுந்து மரித்தார்கள். එලිසාට විරුද්ධව එලියාට විරුද්ධව කතා කරලා ආසෙන් ගින්නෙන් බැසලා ඔවුන් මැරී වැටුණා. அதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். ඒ පරණ ගිවිසුම. அதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட். ඒ පරණ ගිවිසුම. அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் அந்த வசனத்தெல்லாம் போய் பார்த்துறாதீங்க. ඒ අලුත් ගිවිසුමේ සිටින අය ඒ දෙස බලන්න එපා. அதெல்லாம் ஓல்ட் கவெனன்ட். ඒ අලුත් පරණ ගිවිසුම. மோசேக்கு விரோதமாய் பேசினா லெப்ரசி, குஷ்டம், எலியாவுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா தண்டனை வருவாங்க. මෝසෙස්ට විරුද්ධව සිටියානම් කතා කළා නම් කුෂ්ඨ රෝගය, එලියාට විරුද්ධව සිටියානම් දඬුවම. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காரியங்கள் பேசினால் மன்னிப்பு தான் வரும். යේසුස් වහන්සේට විරුද්ධව කතා කළොත් කමාව ඇති වෙනවා. கடைசியா ஒரு மனுஷன் இயேசு ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, இயேசு மரிச்சிட்டார்.
අවසාන වශයෙන් යේසුස් වහන්සේ මැරුණා. எல்லாம் இயேசு உயிரை விட்டு எல்லாம் தொங்கிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. යේසුස් වහන්සේ ජීවිතේ පූජා කළා, මැරුණා. அவர் மெய்யாகவே மறிச்சிட்டாரான்னு செக் பண்றதுக்கு ஒருத்தன் விழாவில் ஒருத்தன் சொருணும். උන්වහන්සේ ඇත්තටම මැරුණාද කියලා බලන්න ඉහළ ඇටියට එක්කෙනෙක් ඊතලෙන් විද්දා ඇන්නා. கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் இருந்துச்சு. අවසාන සිල්ලේ බින්දුවක් තිබුණා. அந்த ரத்தம் வந்து உடனே தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ඒ ලේ පිටත් වෙලා ඉන්පසු වතුරක් පිටත්. இனிமே இந்த சரீரத்துல பிளட் இல்லை, அவ்வளவுதான். ඒ ශරීරයේ ලේ නැහැ. ரத்தம், ලේ அந்த ரத்தம் வந்து உடனே தண்ணீர் வந்துருச்சு, ඒ ලේ පසුව වතුරක් ආවා. அவ்வளவுதான். நோ ஹியர் நோ பிளட். ලේ නැහැ. கடைசியா ஒருத்தன் சொருவுனதுக்கும் என்ன வந்துச்சுன்னா மன்னிப்பு தான் வந்தது. අන්තිමට එක්කෙනෙක් ඇන්නන් පස්සෙත් ආවෙත් මොනවද? කමාවයි. நாம் சில சூழ்நிலையில் அது மாதிரி இருப்போம். අපි සමහර අවස්ථාවදී වගේ ඉන්නවා. நாம் ஏற்கனவே எதுவும் பேசாம நாம நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில நம்ம மரிச்சிருப்போம். අපේ ආත්මික කාරණාව තුළ අපි මැරී තිබෙන්න පුළුවන්. அதுக்கப்புறம் ஒரு சொருவாங்க பாருங்க. අන්තිමට අපි අනිනවා බලන්න. அப்ப திடீர்னு சில பேர் සමහර විට எழுந்திருப்பாங்க. அதிசய නැගිටි அப்புறம் என்ன செய்யலன்னு அர்த்தம், மறிக்கலன்னு அர்த்தம். එන මොනවාද අපි තවම මැරිලා නැහැ කියන එක අර්ථය. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේවදරුවනි, நாம் மரித்த பிறகும் நாம் அதாவது எல்லாவற்றுக்கும் நாம் மரித்த பிறகும் நம்மள ஒருத்தவங்க சொருகுறாங்க அப்படின்னா அப்பொழுது நம்மள்ட்ட இருந்து மன்னிப்பு வரணும். අපි සියලු දේට මැරුණයින් පස්සෙත් කෙනෙක් අපිට අනිනවා නම් අපි ළඟ ප්‍රකාශ විය යුත්තේ මොනවද? කමාවයි. பிதாவே அவர்களை மன்னிக்கிறேன், පියාණෙනි උන්ට කමා කරනවා, அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். උන්ට යහපත ඇති වේවා. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ප්‍රේමණීය දේවදරුවනි, මේ ජීවිතයට දෙවියන් වහන්සේ අපව කැඳවා තිබෙනවා. இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிறைத்து மெய்யான தொழுகைக்கு நம்ம நடத்துவாராக. ස්වාමින් වහන්සේ සුද්ධාත්මන් වහන්සේන් පූර්ණ කර සැබෑ වූ යාඥාවට නමස්කාරයට අපව මඟ පෙන්වන ஒரு நிமிஷம் සේක්වා. கண்களை மூடும். එක විනාඩියක් අපගේ ඇස් වසාගන්න. எங்கள் இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். යේසුනේ අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. நாங்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ස්වාමිනේ, අපි පරණ ගුසුමේ අපි ඇදහිලිවන්තයන් නොවේවා. எங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நாங்கள் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். ස්වාමිනේ, අපිට නපුර කළ අයට අපි පලිගන්න අපි හිතන්න තිබා. நீர் எங்கள் பட்சமாய் இருந்து பழி வாங்கணும்னு நினைக்கிற சிந்தை எங்களுக்கு வேண்டாம். ස්වාමිනේ, ඔබ වහන්සේ අප පක්ෂයේ සිට පලිගන්නව සිතුවිල්ල අපිට එපා. நன்மையானவைகளை பேசுகிற அந்த இடத்துக்கு நாங்கள் வரட்டும். ස්වාමිනේ, යහපත් දේ කතා කරන ස්ථානයට අපි පැමිණෙත්වා. ஸ்தேவான் அந்த இடத்துக்கு வந்தான். ස්තෙෆානේ ස්ථානයට පැමිණි. ஒரு சவுல் ரட்சிக்கப்பட்டான். ඒ සවුල් ගැලවීම ලැබුවා. அந்த மன்னிப்புல ஒரு வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிட்டோம். ඒ කමාව තුළ බලයක් අපි අත්දකිනු எங்களை ලැබෙනවා. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறார். ස්වාමිනේ, අපව සම්පූර්ණයෙන් ජය ගන්නා වුන් බවට පරිවර්තනය இயேசு කළා. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණන්. ආමේන්. ආමේන්. ஆமென்.